நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மை செய்யக்கூடிய, நன்மையானவைகளையே பேசக்கூடிய, உனக்காக, எனக்காக, நமக்காக, முழு உலகத்துக்காக பிதாவின் சமூகத்திலே இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியாவுடைய நாமத்தினாலே மரணத்தை ருசி பார்த்தவர், பாதாளத்துக்கு சென்று அங்கிருந்து உயிரோடு வந்தவர், பிசாசின் கிளையை அழித்தவர், சாத்தானின் தலையை நசுக்கிறவர், அவருடைய வல்லமையான நாமத்தினாலே அவருக்கு பலி செலுத்தி அவரை ஆராதிக்கும்படி ஒரு சமயத்தில் வந்து காத்திருக்கிற தேவஜனமாகிய நமக்கு அவருடைய நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் ஆர்ப்பரிப்பு சொன்னது. எங்கே ஆர்ப்பரிப்பு இருக்கிறதோ, எங்கே கர்த்தரை துதிக்க துதி இருக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற மரணத்தை ஜெயித்தவர், தரித்திரங்களை உயிர்த்து கொண்டவர், சிலுவையை ஆணி அடித்து அதிபரை ஜெயம் பெற்றவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எல்லா தரித்திரத்தையும் அவர் எடுத்து கொண்டிருக்கார். கைதிருக்கிறதுனால அவர் எடுக்கட்டும். தரித்திரங்களை எடுப்பார், தரித்திரங்களை உயிர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படி உனக்காக கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியை நேசிக்காம இருக்க முடியுமா? புருஷன் பொண்டாட்டி கூட நீங்க சண்டை வரும். காலையில சண்டை போட்டா சாயந்தரம் ஆயிடுவாங்க. ஒன்னாயிடணும். நீ ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, அவருடைய சமூகத்தை தேடல, மணவாள கோபமா இருப்பாரு. ஆனா அப்புறம் என்ன ஆயிடுவாரு? சாந்தமாயிடுவாரு, உன்னை தேற்றுவாரு. பரவாயில்ல, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் உன்னை சண்டை போட மாட்டேன் சொல்றாங்களே இல்லையா? சொல்றாரு இல்லையா? இனிமேல் நான் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மணவாட்டியாக நம்மிடத்திலும் மணவாளனாகிய அந்த ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்ற அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லிய கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாத? பாவம் செய்யாத, பாவம் செய்யாத. உனக்கு கொடுக்கப்பட்ட உன் வேலையில், உனக்கு கொடுக்கப்பட்ட உன் ஊழியத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட உன் குடும்பத்தில் நீ சாட்சியாக இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொன்னார், தெளிவா காதுல கேட்டு, காது இருந்தா கேளு, காது இருந்தா கேளு. இதெல்லாம் அவருக்கு தெரியும் போது, அதனால்தான் காது உள்ளவன் கேட்கணும்ன்றார் அவரு. காது உள்ளவன் என்ன பண்ணா? கேட்கணும். அவர் என்ன சொன்னாரு? இந்த கழுதை பேசுறா, அந்த கழுதை பேசும், நீ பேசல அந்த கல்லு பேசும் சொன்னாரே இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் இங்க வரேன், ஒரு வசனத்தை படிச்சுட்டு வரேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். படி. இல்ல 2 தீமோத்தேயு. சரி, நீயும் எல்லாவற்றிலும் நல்லா புரிஞ்சுக்க, கவனமா இரு. கர்த்தருக்காக வாழக்கூடிய, கர்த்தருக்காக நிற்கக்கூடிய, கர்த்தருக்காக பிரிமையா வாழக்கூடிய, கர்த்தருக்காக சாட்சியா வாழக்கூடிய, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிற எல்லாரையும் சேர்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. நீயோ எல்லாவற்றிலும் சொல்றீங்களா? இதுல எல்லாவற்றிலும் சரியா குடும்பத்தை நடத்தணும், சரியா குடும்பத்தை பார்க்கணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன், தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன், தன் சொந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை உணராதவன், இவளை குறித்து ஆண்டவர் சொல்ற, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. முதல்ல உன் குடும்பத்துல எப்படி நீ முதல்ல மன தெளிவு வருது உனக்கு. நீயே பித்து பிடிச்சு சுத்தி கிடக்குற. பித்து அப்படின்னா என்னது? பிசாசுன்னு அர்த்தம். அது பேரு. ஹல்லேலூயா. 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 என் மகன் குஷ்ட, அதாவது என்னது? என் மகன் கொடிய
என்ன வியாதி அதுக்கு? சந்தன ரோகி. அதுக்கு பேர் என்னது? சந்தன ரோகியாகி கொடிய வியாதி. அந்த வியாதிக்கு பேர் பாரு, இன்னைக்கு என்னென்ன பேர் வச்சுக்கிறாங்க. அந்த அந்த வியாதி வந்தா என்ன செய்யறதுன்னே தெரியாது. சந்தன ரோகியாகி கொடிய வியாதிப்பட்டு மரணாவஸ்தை பண்றான். மரணாவஸ்தை. நிம்மதியா வாழ முடியல, சமாதானமா வாழ முடியல, சுகமா வாழ முடியல, விடுதலையோடு வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல. அந்த வியாதி பிடிச்சவனை கொண்டு வந்து எங்க போடுறாங்க? அவருடைய பாதத்தில் கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்குறார். நீ புரிஞ்சுக்கணும். நீயோ எப்படி இருக்கா? இப்படி சந்தன ரோகி வியாதி சில பேருக்குள்ள ஒழுகுது. அந்த பிசாசு, இந்த பிசாசு உன்னை விட்டு போகிறனா வேத வசனம் உனக்குள்ள வரணும். எது வரணும்? வேத வசனம் உனக்குள்ள வரணும். ஏன்னா வேத வசனம் ஆவியே என்ன பண்ணுது? உன்னை உயிர்ப்பிக்கும். உன் மாமிசம் ஒண்ணுக்கு உதவாது. நீயோ எல்லாவற்றையும் எப்படி இரு? மனத்தறிவு உள்ளவனாயிரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, எதை நடத்தணும், எதை நடத்தக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, சரியா யோசி. செஞ்சிட்டு குத்துதே, குறையுதே, வலிக்குதே, நோக்குதே சொல்லாத. அல்லேலூயா. மனத்தறிவு உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவம் இந்த வாழ்க்கையில வந்துட்டா, இந்த விசுவாசத்துல வந்துட்டா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டா, இந்த தேவனை சொந்த தெய்வமாக நம்பி வந்துட்டா என்ன வரும் உனக்கு? என்ன வரும்? நீ வேஷம் போட முடியாது, நீ பொய் பேச முடியாது, நீ யாருக்கு துரோகம் பண்ண முடியாது, யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நீ எப்படிதான் வாழ்ந்தாவனா? நீ பரிசுத்தமா வாழ்ந்தாவணும், நீ நீதிமான வாழ்ந்தாவணும், நீ உத்தமனா நடக்கணும், வாய் வார்த்தைகள் அது சமாதானமா இருக்கணும். இதெல்லாம் நீ வாழ முடியும். அதனால உனக்கு என்ன வரும்? தீங்கு வரும். உன்னை குற்றப்படுத்துவார்கள், உன்னை நிந்திப்பார்கள். அமைச்சது பாபா. அல்லேலூயா. என்ன தீங்கு வரும் சொல்லு பாபா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக கூடாத அளவுக்கு உனக்கு தீங்கு வரும். என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக கூடாத அளவுக்கு என்ன வரும்? தீங்கு வரும். அந்த தீங்கு எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் எங்க போவேன்? ஞாயிற்றுக்கிழமை மனத்தெரிவு வரணும். உனக்கு என்ன தெளிவு வரணும்? மனத்தெரிவு வரணும். சந்தன ரோகியாகிய பிசாசு பிடியில சிக்கிக்காத. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பிசாசு உனக்குள்ள வந்துட்டாக்கா தேவ ராஜ்யத்தை மறந்துடுவேன். நீ ஆவியானவர் ஒருவர் இருக்கிற பேரை மறந்துடுவேன். மனத்தெளிவு உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. உன் வேலையை செய்யணும். உனக்கு என்ன வேலை, அந்த வேலையை நீ செய்யணும். இங்க நின்று கத்த வச்சா கத்தணும், இங்க நின்று பாட வச்சா பாடணும், இங்க வாய போட சொன்னா போடணும், இங்க பெருக்க சொன்னா பெருக்கணும், பாத்திரம் கழுவ சொன்னா பாத்திரத்தை கழுவணும், பிரியாணி செய்யணும் பிரியாணி செய்யணும், சாப்பிட சொன்னா சாப்பிடணும். என்ன பண்ணணும்? பிரியாணி செய்ய சொன்னா செஞ்சு, சாப்பிட சொன்னா என்ன பண்ணினா சாப்பிட சொன்னா வேணாம் வேணாம் இல்லை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னா அதுல உறுதியா இருக்கணும். வேணாம் வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது. இங்க ஆராதனை செய்யற நேரத்துல கர்த்தருக்கு என்ன பண்ணா? நல்ல கவனி, என்கிட்ட பேசு. இங்க ஆராதனை செய்யற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணா? ஆராதிக்கணும். வெளியில போய் என்ன பண்ணக்கூடாது. காதுல கேக்குதா? காதுல கேக்குதா? இங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யறமா என்ன செய்யறோம்? என்ன செய்யணும்? எனக்கு கேட்ட பேசு. இங்க என்ன பண்ற கர்த்தருக்கு? இங்க கர்த்தருக்கு என்ன பண்றோம்? வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது? ஆராதனை நடக்குது. வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது? அபிஷேக ஆராதனை நடக்குது. உனக்கு நான் வெளியில வேலை. அப்ப எந்த பிசாசு உனக்கு? பிசாசு பேரு சொல்லு. சந்திர ரோகி என்ற கொடிய பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு அனுபவியே. ஊழியத்தை என்ன பண்ண? சுவிசேஷத்துடைய வேலை என்ன பண்ண? செய். ஊழியத்தை நிறைவேற்றுப்பா. உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாலும் ஊழியத்தை செய்யப்பா. உனக்கு கொடுத்த ஊழியத்தை என்ன பண்ண? அதை செய், அதை நிறைவேற்று. அதை செய்யாம நிக்கிற எதிர மாட்டீங்க. பண்ணி எதிர மாட்டீங்க.
நல்லா புரிஞ்சுக்கோ. யாரையும் நினைச்சு இதை பேசல, ஆவியானவர் பேசல. அப்படி நினைச்சா உங்கள்ட்ட தான் அவர் பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. பட்சபாதம் இல்லாதவர், யாரையும் குற்றப்படுத்தாதவர், யார் மேலும் குறை சொல்லாதவர். அவர் பேசுறாருன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடு வசனத்தை அவர் தான் ஞாபகப்படுத்தினாரு. அதனாலதான் அவர் பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவர் பேசினால் என்னை குணமாக்க அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசி. ஏன்னா வேதம் அவரை காயப்படுத்தி காயத்துக்கு என்ன பண்ணுவார்? அவரை கட்டு போடுவார், காயப்படுத்துவார். அந்த காயத்தை அவர் தான் ஆத்தணும், உன்னால ஆத்த முடியாது. அவன் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்க. எடுத்து வாசி 126. கடந்த வாரத்தில் நான் பார்த்தேன் 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை மேலோட்டமாக பார்த்து திரும்ப நம்ம செய்தி போவோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன். நான் இப்படி ஆவியானவர் பேசுறதுனால, ஆவியானவர் இப்படி உன்கிட்ட பேசுறதுனால நீ துக்கப்படவோ, நீ வேதனைப்படவோ, உனக்குள்ளே வேற்றுமையான வேற விதமான எண்ணங்கள் வருவோ இடம் கொடுக்காத. நான் திரும்ப ஆவியானவர் பேசுறது உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, உன் தலைமுறைக்காக, எதிர்காலத்துக்காக, சுகபலத்துக்காக, வருமானத்துக்காக, நல்ல வேலைக்காக, ஒரு குடும்ப சமாதானத்துக்காக, வீட்டார் ரட்சிப்புக்காக என்னைக்காவது முழங்கால நின்று உன் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால நின்று ஒரு சொட்டு கண்ணீர் உன் கல்ல வந்துதா? வந்துச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துச்சா? சொல்லு சொல்லு. வந்துச்சா? அப்புறம் வந்துச்சா? யாருக்கா கண்ணீர் வரணும்? யாருக்காக கண்ணீர் வரணும்? யாருக்காக கண்ணீர் வரணும்? நான் திரும்ப சொல்றேன், கண்ணீர் மிகவும் வலிமையானது, சாதாரணது இல்ல. கண்ணீர் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப மட்டும் கேள்வி கேட்கிறேன். கண்ணீர் எப்படி வரும்? எப்ப வரும்? அப்படி செய்தி மறக்கல. கண்ணீர் எப்படி வரும்? கண்ணீர் எப்படி வரும்? சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கி உள்ள உடைந்தால் இங்க இருக்கிற தண்ணீர் எங்க வந்து சிறுமா தண்ணீர் எங்க வந்து? கல்ல தண்ணி எங்க வந்து சொல்லு பாப்போம். ஈட்டியை எடுத்து அவன் விழாவில் என்ன பண்றான்? குத்துறான். குத்துன உடனே என்ன வந்து தண்ணீர் ரத்தமா தண்ணீர் வந்து அவன் தண்ணி எங்க இருக்குது? இங்க இருக்குது. குளம் போல இருக்குது தண்ணீர். இந்த உள்ள உடையும் போது, இந்த உள்ள சுக்குநேர உடையும் போது கண்படியா தண்ணீர் வெளியே வரும். ஹல்லேலூயா. பாரம் வருதா? பாரம் வருதா? குடும்பத்தை குறித்த பாரம் வருதா? என் கணவர் இன்னும் மாறவே மாறாரு, என் பிள்ளை இன்னும் மாறவே மாறானே, என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமா இல்லையே, நான் இன்னும் சமாதானம் இல்லாம இருக்கிறேன். கண்ணீர் வருதா உனக்கு? கண்ணீர் வருதா? திரும்ப சொல்றேன், உனக்காக உன் வாழ்க்கைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கல்லது எப்ப வருதோ வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்ப ஆசீர்வாதம் தொடங்க உனக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவ விதையை விதைக்கிறவன் எப்படி போறாங்க? அழுது கொண்டே போகிறான். விதை என்னது? விதை என்னது? நல்ல சத்தமா விதை என்னது? வார்த்தை. என்ன வார்த்தை? ஜெபம் என்கின்ற வார்த்தை, விண்ணப்பம் என்கின்ற வார்த்தை, முறையிடுதல் என்ற வார்த்தை, கூக்குரல் என்ற வார்த்தை, சத்தம் என்கின்ற வார்த்தை, அழுகை என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அந்த விதையை எடுத்துக்கொண்டு எப்படி வராம? அழுது கொண்டு எங்க வரான்? சபைக்கு வரான், தேவ சமூகத்துக்கு வரான். அள்ளி தூவ விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு வருகிறான். ஆனாலும் அந்த அழுது கொண்டு விதைத்த அந்த விதையை, உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை, உன் வேண்டுதலை, உன் சத்தத்தை, உன் கூக்குரலை, உன் அழுகையை, உன் விண்ணப்பத்தை கேட்டு அவர் உன்னை எப்படி அனுப்புறாரு? அடுத்த அறிகிறாது. இங்கே இருந்து ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சமாதானத்தை, ரட்சிப்பை, சுகபலத்தை, நீ விரும்பி வந்த காரியங்களை அவன் அறுத்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு எப்படி போற போவாது? அப்ப நீ எப்படி வந்தா எப்படி போகணும்? எப்படி நீங்க வந்தா உன்னை எப்படி அனுப்புறாரு? நான் திரும்ப இந்த கேள்வி, நீ எப்படி இங்க வந்தா கர்த்தர் எப்படி அனுப்புறாரு? வந்தியா? 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 கண்ணீரோடு வந்தாயா?
அப்படி கண்ணீரோடு வந்தா தேவ சமூகத்தில் அப்படித்த கண்ணீரோடு வந்தாங்க. அதான் பார்க்க போறேன். இப்போ தேவ சமூகத்தில் என்ன பண்ணாங்க? கண்ணீரோடு வந்தாங்க. என்ன கதை செய்ய போறாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 84 5 6 7 டக்கு படி சீக்கிரமா முடிவு. செய்தி நீங்க 10 கிலோ முடிச்சு. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேல பலன் கொள்ளணும்? யார் மேல பலனா இருக்க? நம்பிக்கை இருக்கா? யார் மேல நம்பிக்கை இருக்கா? நீ உன்னையே நம்புற, உன் அறிவை நம்புற, உன் சுய புத்தி நம்புற. அதனாலதான் கண்ணீர், அதனாலதான் நெருக்கம், அதனாலதான் பாடுகள், அதனாலதான் உபத்திரவம். வேதம் சொல்லு, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையா, இருதய செவ்வையா இருக்கணும். எப்படி இருக்கணும் இருதயம்? செம்மை செவ்வையான இருதயம் என்ன? செவ்வை என்ன? செவ்வையா செவ்வையா தமிழ்ல செவ்வையான இருதயம் என்ன? எப்படி நல்லா சொல்லு. சுத்தமா, சுத்தமா, கரை இல்லாம. எப்படிதான் படுத்துன்னு தெரியல கரை. எப்படி தான் ஜாக்கிரதையா நான் கூட என்ன பண்ணிட்டு கரை. எப்படி ஜாக்கிரதையா வாழ்ந்து பாக்குறோம். ஆனாலும் என்ன ஆயிட்டுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியா, செவ்வையான வழியா இருக்கணும். உன் இருதயம் நினைக்கிற அப்படி அந்த வழியில் நினைக்கிறவன் எப்படியா சொல்றாரு? அவன் தான் பாக்கியவான். அப்ப சொல்றது அவங்கள போய் சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே பலன் கொண்டிருக்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே, கஷ்டத்தின் பாதியிலே, நெருக்கத்தின் வழியிலே, உபத்திரத்தின் பாதியிலே, சுமக்க முடியாத சுமையை, சுமக்க முடியாத வேதனை, சுமக்க முடியாத கண்ணீர், தாங்க முடியாத பாரம், சுமக்க முடியாத வேதனை, இவைகளை சுமந்து அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், உபத்திரத்தை சுமந்து கொண்டு வந்தாலும், பிரச்சனை என்ற வழிகளை நடந்து வந்தாலும், வேதனை என்கிற வழிகளை நடந்து வந்தாலும், அவமானம், லட்சை, கண்ணீர், நெருக்கம் இப்படி சூழ்நிலை வந்தாலும், வேதம் சொல்லுகிறது, அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். கைதிரி கதமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகியின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க மாத்திக்கிறாங்க. அழுகையை எப்படி மாத்திக்கிறாங்க? நீரூற்றினது, நீரூற்றினது. அழுகையின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி மாற்றி கொடுக்கிறான்னா, அதான் நான் கண்ணீர்ல இருக்கிறேன், நான் பிரச்சனை இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனாலும் இந்த கண்ணீர் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். கைதறிக்க அது நீர் மகிழ்ச்சி, நீர் சந்தோஷம். ஏன்னா அவர் என்னை காயப்படுத்தினாலும் என் காயத்துக்கு என்ன பண்ணுவாரு? மருந்து போடுவார். அல்லேலூயா. நான் கண்ணீரில் நடந்தாலும் அவர் என் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுதா, என் இயேசுதா. அல்லேலூயா. இயேசுதா, என் இயேசுதா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றியா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, தம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, 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 இயேசுதா. அல்லேலூயா. அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் அதை சந்தோஷத்தோடு அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள்
அழுது 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 ஜெயமெடுத்து 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 வேதம் சொல்லுகிறது. அழுகுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. அல்லேலூயா. உன் கண்ணீர் எப்படி மாறுது பாத்தியா? உன் கண்ணீருக்கு மிகுந்த வல்லமை உண்டு. தெரியுமா உனக்கு? எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாயோ, எவ்வளவு கண்ணீர் உன் கண்களை வருகிறதோ, அது உன்னை நாளுக்கு நாள் உன்னை பலனடைய வைக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்த வாரம் உங்களை குறித்த வாரம், குடும்பத்தை குறித்த வாரம், ஊழியத்தை குறித்த வாரம், கர்த்தரின் கண்களில் கண்ணீரை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், அழிந்து கொண்டிருக்கிறேன் என் ஜனங்களுக்காக. யார்? என் ஜனங்களுக்காக, எனக்காக, என் ஜனங்களுக்காக கண்ணீரோடு திறப்பிலே நிற்பான் என்று கர்த்தர் கதறினாரே. இதை நான் சொல்றேன். நான் இருக்கிற ஆண்டவரே, இதை நான் இருக்கிறேன். யாருக்காக? என் ஜனங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுகளை தொடக்கூடாது. கஷ்டம் வாழ்க்கையில் வரக்கூடாது. கவலைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது. உபத்திரம் வாழ்க்கையில் வரக்கூடாது. வேதனைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது. சத்துரு புறத்து வரக்கூடாது. வியாதி வரக்கூடாது. என் ஜனத்தை ரட்சியமானவரே, யார் திறப்பிலே நிற்பார்கள் என்று கர்த்தர் கேட்ட போது மோசே சொன்னது, ஆண்டவர் நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன். நீ நிற்கிறியா? வீட்டுக்காக நிற்கிறியா? வீட்டுக்காக நிற்கிறியா? உனக்கு தீர்மானிக்கப்பட்ட நேரம் ஒன்று இருக்குது. முடிவு பண்ண நேரம் ஒன்று வச்சுக்கோ. திரும்ப செவ்வாய்க்கிழமை சொல்றவங்க ஒரு நேரத்தை முடிவு பண்ணி அந்த நேரத்தில் உன் தேவனுக்கு முன்னாடி போய் முழங்காலில் உன் வீட்டின் ரட்சிப்புக்காக, வீட்டின் சமாதானத்துக்காக, வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தை நில்லு. உனக்கு ஜெபிக்க வரலாவோட கண்ணில் தண்ணி வரட்டும். 1000 வார்த்தை கண்ணில் தண்ணீருக்கு வருது. தெரியுமா உனக்கு? உன் வாயிலிருந்து வார்த்தை வரலாம் பிரச்சனை கிடையாது. இப்ப பார்க்க போறோம். வாயிலிருந்து வார்த்தை வரலாம் பிரச்சனை கிடையாது. உன் கண்ணீர்ல அவ்வளவு வார்த்தை அடங்கிருக்கு. அதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அது அவர் பார்ப்பாரு, அது அவர் பார்ப்பாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதை படிங்க. 5, 6, 7 முடிச்சிருக்கேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து எங்க வரணும்? எங்க வராங்க? நல்லா புரிஞ்சுக்க. கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே சபையே மறந்துடுறிய. நான் திரும்ப சொல்றேன். தேவ ஜனத்தை போய் திரும்ப போய் பார்த்து சமைக்குமா வந்துரு தானா வந்துரு என்ன பண்ண கூடாது? போய் வீட்டுல போய் தப்பா உடு கிடைக்கிறது என்ன விஷயம்? உடு கிடைக்கிறது என்ன அர்த்தம்? பதில் சொல்ல யாருன்னா ஆவியில வரலாம் பார்ப்போம். நான் பதில் சொல்லிட்டேன் உனக்கு. வந்துரு சபைக்கு வந்துரு தானா வந்துரு. வீட்டுக்கு வந்து என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். அதுக்குதான் பேர் தெரியல. புரியுதா? புரிஞ்சுக்க முதல்ல. உள்ள வீட்டுல வந்து என்ன பண்ணுவீங்க? ஐயா வந்துட்டாரு வீட்டுக்கு. ஐயா கொய்யா வந்துட்டாரு. வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாரு? ஜோ பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணுவேன் நானு? அப்படிலாம் இருக்க கூடாது. இந்த கொய்யா கிடையாது, அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு வரணும், அவரை பார்க்கறதுக்கு வரணும். அல்லேலூயா. அங்க வந்து உடுக்கடிக்க கூடாது. வீட்டுல வந்து அதெல்லாம் இருக்க கூடாது. விசுவாசம் தானா வரணும். எப்படி வரணும்? விசுவாசம் எப்படி வரணும்? அவன் சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, என் வீட்டு வாசல் வரை வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் எங்கே இருக்கிறியோ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல், இங்கே வேலைக்கிற சொல்லுவாங்க. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இதுதான் ஆவிக்குரியவன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அழுகுதான், கஷ்டம்தான், வேதனைதான், உபத்திரம்தான், பாதைகள்தான், நெருக்கம்தான், தாங்க முடியுதான். ஆனாலும் அதை இவர்கள் என்ன மாத்திக்கிறாங்க? அதிலே இவர்கள் பழகினதுனால அவர்கள் பலத்தின் மேல் பலத்திருந்தவர்களாக எங்க வராங்க? சீயோனிலே, தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவன் பாப்பா, இவங்களுக்கு நான் கண்ணீரை வர வச்சினேன். கணவன் மனைவியோட பிரச்சனையை உண்டு பண்ணி சமாதானத்தை கெடுத்தேன். குடும்பத்தை ரெண்டா உடைச்சேன். கஷ்டத்தை வச்சினேன், வியாதியை வச்சினேன், பிரச்சனையை வச்சினேன், போராட்டத்தை வச்சினேன், அவமானத்தை வச்சினேன். எப்படி இருந்த இந்த சபைக்கு வந்தாங்க? கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்தாரு. அதான் சொல்றான், அவன் உன்னை விட பண்ணினான், கர்த்தரை தாங்கினார். ஆமென்.
ஹல்லேலூயா. பிசாசு பார்க்கறான், இல்லையே சனிக்கிழமை உங்களுக்கு சந்தேகம் வச்சேன், சனிக்கிழமை 2 பேரை அடிச்சு வச்சேன், சனிக்கிழமை குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எங்க வராங்க? எங்க வராங்க? என்ன நடக்குது? கர்த்தர் பெலனாய் வந்தாங்க. ஹல்லேலூயா. பலத்திலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. யார் சந்தோஷப்படுறப்பா? யார் சந்தோஷப்படுறது? படி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவ நீங்கிற்றே. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் நீங்கிட்டாரு. யார் நீங்கினாரு? யார் நீங்கினாரு? யார் நீங்கினாரு? கண்ணீரை யார் தொட்டாரு? கஷ்டத்தை யார் நீங்கினாரு? தலையை யார் விட்டாரு? ஜெயம் கொடுத்தது யாரு? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடு கொடு கொடு. ஆமென். கலத்திலே வளரைந்து, கலத்திலே வளரைந்து தேவ சந்நிதியிலே ஜீவனே வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி கண்ணீரோடு வந்தா கண்ணீர் மட்டும்தான் வரணும். வந்துச்சு. கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. அந்த கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. அப்ப அந்த கண்ணீருக்கு பதில் வந்துச்சுன்னா அது என்ன கண்ணீர்? அது என்ன கண்ணீர்? அது பேர் என்ன கண்ணீர்? என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். என்ன கண்ணீர்? நான் பேசுவேன். அந்த கண்ணீர் நான் ஆனந்த கண்ணீரை மாத்திரம் தான் பார்க்கணும். வேற எந்த கண்ணீர் என்ன பண்ணக்கூடாது? நான் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர் வேற. கர்த்தர் உன்னை நடத்துகிறதை, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறதை, கர்த்தர் உனக்கு கிருபையா நடத்துகிறதை அதை நினைக்கும் போது கண்ணில் தானா தண்ணி வரும். அந்த கண்ணீர் தான் ஆனந்த கண்ணீர். ஹல்லேலூயா. இங்க ஒரு கண்ணீர் வந்தது. யார் எழுதுதாங்க? வனாந்தரத்துல யார் எழுதுது? ஆகார் எழுத சத்தத்தை கர்த்தர் கேட்கல. யார் சத்தத்தை கர்த்தர் கேட்டாரு? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைக்காக, உன் வீட்டாருக்காக, வீட்டின் சமாதானத்துக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக நீ எழுதா யாரை கர்த்தர் பார்க்கிறாரு? யாரை பாப்பாரு? பிள்ளைகளை வீட்டுல யாருக்காக நீ ஜெபம் பண்ணியே கர்த்தரோட சந்திப்பார். அவன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அப்புறம் தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். தேவன் அவன் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. நான் அமைதியா இருக்கிறேன். யார் கண்ணை திறந்தார்? கர்த்தர். அழுது ஆகாரின் கண்ணை திறந்தார். ஆமென். வார்த்தை புரிஞ்சுக்க. முதல்ல அழுத பிள்ளைக்காக அழுத ஆகாரின் கண்ணை கர்த்தர் திறந்தாரு. நீ யாருக்காக அழற? எப்ப கர்த்தர் கண்ணை திறக்கிறது? நீ யாருக்காக அழுவுற? நீ எப்ப அழ போற? அழ சொல்றாரு, அழ சொல்றாரு, அழ சொல்றாரு. அழுவுதான் முக்கியம். எதனால அழுகுறான்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறான். கோடி கோடி பணம் வச்சிருக்கிறான். இருக்குதா? கோடி கோடி பணம் நம்ம இருக்குதா? கோடி கோடி பணம் இருக்கிறோட நம்ம இருக்கிற சந்தோஷத்துல இல்ல. ஒண்ணுமே இல்லைனாலும் இப்ப போய் சர்ச்சு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சோறாக்கி தூக்கிற நிலைமை நமக்கு இருந்தாலும் நமக்கு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவுமே நம்ம கிட்ட ரெடி அல்ல. ஆனால் அதை ரெடி ஆக்கி கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்காரு. எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா அவனுக்கு நிம்மதி இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்ட கைது கதமை பற்றி. ஹல்லேலூயா. என்ன தண்ணீர் அது? யார் தண்ணீர்? என்ன தண்ணீர்? தண்ணீரை கண்டார். தண்ணீர் துறவை கண்டார். தண்ணீர் துறவை கண்டார். என்ன தண்ணீர் துறவை அது? யாரை பார்த்தாவ? ஹலோ, யாரை பார்த்தாக? யார ஆக பார்த்தா? நல்லா புரிஞ்சுக்க. நீ எப்படி அழறன்றதான் முக்கியம். உன் கண்ணுல இருந்து வர கண்ணீர் எப்படி வருதா முக்கியம். எந்த பிரச்சனையை முன்பாக வைத்து உன் கண்ணுல இருந்து தண்ணி வருது அதான் முக்கியம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உன் வீட்டின் சமாதானத்துக்காக, உன் வீட்டின் ரட்சிப்புக்காக, உன் வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக, உன் பிரச்சனைக்காக, உன் கஷ்டத்துக்காக அநேகருடைய சாபமாக்கிறது, அநேகரை கர்த்தர் விடுவிக்கும்படி உன் கல்லந்து கண்ணீர் வந்தால் அந்த கண்ணை கர்த்தர் துறப்பாரு. தொடர்ந்து எதை பார்க்க வைப்பாரு? எதை பார்க்க வைப்பாரு? எதை பார்க்க வைப்பாரு? ஆகார் எதை பார்த்தா? ஆகார் எதை பார்த்தா? ஆகார் யார பார்த்தா? ஆகார் அவளின் கண்ணை கர்த்தர் திறந்தார். ஆகார் எதை பார்த்தா? படிப்பா, வசந்த படிப்பா. அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டார். அந்த தண்ணீர் யாரு? அந்த தண்ணீர் யாரு? நானே ஜீவ தண்ணீர். கைத்திரி கட்டமைங்க. யார பார்த்து ஆகார வளர்ந்ததுல? யார பார்த்தா? ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை ஆகார் பார்த்தா. அந்த கண்ணீர் பரலோகத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வர செய்வானா? உன் கண்ணீர் வர வைக்காதா? உன் கண்ணீருக்கு அந்த வலிமை கிடையாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைக்காக அழுத கண்ணீர் சிந்தின ஆகாரின் சத்தத்தை கேட்டு ஜீவ தண்ணீராக இயேசு வந்தார்னா நீ அழுத வரமாட்டாரா? வருவாரா? வருவாரா? வரமாட்டாரா? வருவாரா? வரமாட்டாரா? காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, ராஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, என்னை வாழ வைக்க வந்து விடுகின்றே, என்னை வாழ வைக்க வந்து விடுகின்றே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ, சொல்லு சொல்லு, எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை திறந்து நான் வந்திருக்கிற பார்வை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணை திறந்தார். ஜீவ தண்ணீராக இயேசு நிற்கிறதை ஆகார் கண்டார். அல்லேலூயா. அப்பதான் வார்த்தை வருது, உன் மகனை பிடித்துக் கொண்டு நட, அவனை பெரிய ஜாதியனாக. அப்ப யாருக்காக நட போற? நீ அழுதா உனக்காக இறங்கி யாருக்காக அழுவறியோ அப்ப கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் அவருக்கு ரட்சிப்பின் கேடகத்தை நான் தருகிறேன், சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்ணீர் ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வைத்து இன்னொரு கண்ணீர் என்ன பண்ணது பாரு. எடுத்து வாசி. ஒன்னு சாமுவேல், ஒன்னு சாமுவேல் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எடுத்து வாசி. 1ஆம் அதிகாரம் 1-2 படி. இப்ராஹிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். வரலாறு பார்த்து வந்தா தான் நமக்கு புரியும். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவனுக்கு பேரு. அவன் இப்ராஹிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகமின் குமாரனாகிய எலிகூவின் மகனாம் எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள், 2 பேர், 2 பொண்டாட்டி. ஒருத்தி பேரு அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். அவனுக்கு 2வது பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்குது. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, 2வது பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்குது, முதல் பொண்டாட்டிக்குனா இல்ல, குழந்தை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யார் துக்கப்படுவாங்க? யார் துக்கப்படணும்? யார் துக்கப்படணும்? குழந்தை இருக்கிறவங்க துக்கப்படுமா? குழந்தை இல்லாத துக்கப்படுவாங்க? குழந்தை இல்லாத துக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனா புருஷன் சந்தோஷமா இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அவர் என்ன துக்கப்பட நினைக்கிறீங்க? இல்ல, அவர் ஜாலியா இருக்கிறாரு. ஏன்னா 2 பொண்டாட்டி, கண்ணுக்கு தெரிஞ்சு 2 பொண்டாட்டி, கண்ணுக்கு தெரியாம எதுவும் யாருக்கு தெரியாது. அந்த காலம் அப்படி. அங்க அப்பெல்லாம் வழிமுறையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலம் அப்படி. இப்ப கூட அப்படிதான். வீட்டுல ஒண்ணு வச்சுக்கிறாங்க, வெளியில வச்சுக்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் போகலாம்.
நம்ம தான் பயத்துல வாழ்றோம். நம்ம எதுல வாழ்றோம்? எதுல வாழ்றோம்? நம்ம பயத்துல வாழ்றோம். பயத்துல இல்ல, பரிசுத்த ஆவியில வாழ்றோம். கைதில் கேட்ட எதுல வாழலாம்? பரிசுத்த வாழ்க்கையில வாழ்றோம். அதனாலதான் வழி விலகாதபடி கர்த்தர் என்ன பண்றார்? நம்மள பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுக்கு பயந்தவனே, கர்த்தருக்கு பயந்தவனே, அவர் தேவன் தூதன் சூழ பாலை வழியில் நம்ம என்ன பண்றாரு? அவரை வேலையடிச்சு பாதுகாக்க வைக்கிறார். எங்கடா பல்ல போட்டு போகுது, எங்கடா தப்பு நடக்கும் போது சூழ்ந்து வச்சுக்கிறார். நம்மள விடமாட்டாரு. உள்ள வரவும் விட மாட்டாரு, வெளியே போகவும் விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முத பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல, ரெண்டாவது பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்குது. இப்ப என்ன நடக்குது பாரு. எடுத்து வாசி. 5, 6, 7. அண்ணாலே அவன் மேல அன்பு வச்சுக்கிறான். ரைட்டு. அண்ணா மேல முதல் பொண்டாட்டி மேல பாசம் வைக்கிறான். ஆனா முதல் பொண்டாட்டி வியாதியில் இருக்கும் போது, முதல் பொண்டாட்டி பிரச்சனை இருக்கும் போது, முதல் பொண்டாட்டி கொடுமை அனுபவிக்கும் போது, முதல் பொண்டாட்டி வேதனை அனுப்பும் போது, இந்த புருஷன் ஒரு சொட்டு கண்ணி கூட அவன் கண்ணில் வரல. ஏன்னா இன்னொரு பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறாரு. அவனுக்கு பேர் நிறைய நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் முதல் பொண்டாட்டிய சிநேகித்தாரன். சிநேகிக்கிறதுனா அன்பு காட்டுறான்னு அர்த்தம். அன்பு காட்டி என்ன பிரயோஜனம் கிடையாது. அவள் மேல இருக்கிற வியாதி நீங்கணும், அவள் சுகமா இருக்கணும், அவள் பிள்ளை பெறணும், அவள் நிம்மதியா இருக்கணும், அவள் சந்தோஷமா இருக்கணும். ஒரு சொட்டு கண்ணீராவது அந்த பொல்லாத மனுஷன் கண்ணுல வந்துச்சா? வரல. முடிக்க போறேன், செய்தி முடிக்க போறேன். டைம் ஆகும். அல்லேலூயா. சேகத்தபடியா அண்ணாலே 5, 6, 7 அவனுக்கு பங்கு கொடுப்பான். என்ன பிரயோஜனம்? ரெட்டிப்பான பங்கு கொடுத்து சம்பாதிக்கிறதுல கொண்டு வந்து கை நிறைய செலவுக்கு பணம் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? ரெட்டிப்பான பங்கு கொடுக்குற. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு கொடுத்தா, முதல் பொண்டாட்டிக்கு என்ன கொடுக்குற? அங்க ஒரு புடவை கொடுத்தா அங்க 2 புடவை கொடுக்குற. அங்க 1000 கொடுத்தா அங்க 2000 கொடுக்குற. என்ன பிரயோஜனம்? அதுல என்ன சந்தோஷம் இருக்குது? எதுல சந்தோஷம்? எனக்காக என் கணவர் முழங்காலில் நின்று எனக்காக கதறுகிறார். அதான சந்தோஷம். நம்ம எது சந்தோஷம்? நல்லா புரிஞ்சுக்கோ. ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. பிள்ளை பெறாமல் யார் யார் இருக்கிறாங்களோ புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல தெரிஞ்சவங்க யாரெல்லாம் குழந்தை பெறாமல் இருக்கிறாங்களோ, ஏன் குழந்தை பிறகுலாம் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்க. மாத்திரை மருந்து டாக்டர் வைத்தியம் நடக்காது. யார் கர்ப்பத்தை அடைச்சு வச்சுக்கிறது? கர்த்தர் அடைச்சு வச்சுக்கிறாரு. ஏன்னா புருஷன் சரியில்லை. யார் சரியில்லை? புருஷன் சரியில்லை. அப்படி இல்லை, கர்த்தரே உனக்கு அற்புதம் செய்ய. கைதிரி கத்தமை யார் செய்ய உனக்கு அற்புதம்? அவனால வந்துச்சு சொல்லக்கூடாது. யார் தான் செஞ்சாரு? நல்லா புரிஞ்சுக்க. உனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவன் அவன் மூலமாய் உனக்கு அற்புதம் நடந்தது சொல்லக்கூடாது. நீ யார் உனக்கு அற்புதம் செஞ்சாரு நீ சொல்லணும். கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லணும். அதுக்காக தான் கர்த்தர் இப்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், கர்த்தர் அவன் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவனுடைய அந்த இரண்டாவது பொண்டாட்டி, எல்கானோட இரண்டாவது பொண்டாட்டி, அவன் துக்கப்படும்படியாக அவனை மிகவும் விசனப்படுத்துவார். அல்லேலூயா. முதல் பொண்டாட்டி வேதனைப்படக்கூடிய அளவுக்கு, முதல் பொண்டாட்டி இறுதியில் நொறுங்கி போகக்கூடிய அளவுக்கு, முதல் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இரண்டாவது பொண்டாட்டி என்ன பண்றாங்க? விசனப்படுத்துறா, கொடுமைப்படுத்துறா, அவமானமா திட்டுறா, அசிங்கப்படுத்துறா. என்ன சொல்லிருப்பா? பிள்ளை பெற்றவன் பிள்ளை பெறவளை பத்தி என்ன சொல்லுவா? மல்லடி தகுதி இல்லாதவளை போடி என்று என்ன பண்ணுவாங்கள சொல்லிருப்பா. அதனால அவன் என்ன ஆயிட்டாவ? வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்டு 10ஆம் வசனம் சேர்த்து வாசி. அவள் போய் எனக்கு குழந்தை அப்படின்னு அவ யாருக்கு என்ன பண்ணாவா? சொல்லல. எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு. சொல்ல அடி போய் என் வீட்டுக்காரனுக்கு இருக்கிற இரண்டாவது பொண்டாட்டி என்ன திட்டுறா, என்ன அசிங்கப்படுத்துறா அப்படின்னு போய் யாருக்கு என்ன பண்ணாவ? சொல்ல. மனுஷனோ
முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதை பார்க்கிறாரு? எதை பார்க்கிறாரு? அவர் பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவள் போய் என்ன ஆயிட்டவ? நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப மனம் உடைந்தாதான் கல் என்ன வரணும்? தண்ணி வரும். நல்லா புரியுதா? இப்ப வசனம் புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? இப்ப மனம் கசந்து, கசந்து என்னாச்சு? சுக்குன்னு என்னாச்சு? சுக்குன்னு ஆயிடுச்சு. மனம் கசந்து ஒண்ணு இல்லை, சந்தோஷமா இருக்குது. மனம் கசந்து எவ்வளவு நம்ம என்ன பண்ணுவாங்க? நான் அவங்க சொல்றேன் போனதான் அந்த முந்தாணி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கேன், சாவுக்குள்ள போய் ஒரு பக்கம் கை வச்சுக்கேன். நான் என்ன போயிட்டு வந்தேன்? அந்த அழுகை சொல்லவர். எந்த அழுகை சொல்லவர்? அவள் மனம் கசந்து வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்படுவா பாரு. அவள் வாழ்க்கையே பிரச்சனை தான். ஹல்லேலூயா. யாருக்கு கதை பேசுற? வாழ்க்கையே பிரச்சனை தான் உங்களுக்கு. இப்ப நடக்கிற வாழ்க்கையே உங்களுக்கு பிரச்சனை தான். அனுதினமும் வாழ்க்கையில வேதனை தான், நிம்மதி கிடையாது. அனுதினமும் சுமையை சுமந்து கொண்டுதான் இருக்கிற, அனுதினமும் கண்ணீர் வடிக்கிற, அனுதினம் வேதனைப்படுற. ஆனால் ஆனால் அவள் சொல்ற, அவள் மனம் கசந்து எங்க வந்துட்டாவ? எங்க வந்துட்டா? எங்க வந்துட்டா? யாருக்கிட்டையும் போய் சொல்ல, புரிஞ்சுக்க போதுல. கஷ்டத்தை, பிரச்சனையை, அவமானத்தை, நெருக்கத்தை, வேதனையை, துன்பத்தை, நீ படுகிற வேதனையை யாருக்கிட்டையும் சொல்ல. அவ போய் ஊருக்கெல்லாம் சொல்ல. அச்சி ஊருக்கெல்லாம் என்ன பண்ணல? டபரா பண்ண பண்ணல சொல்ல. அவள் வேதனையை அவளே சுமந்து, அவள் கஷ்டத்தை அவளே சுமந்து, அவள் பிரச்சனை அவளே சுமந்து, அவள் அவமானத்தை அவளே சுமந்து, அவள் நெருக்கத்தை அவளே சுமந்து எங்க வரா? எங்க வரா? தெரியுதா உனக்கு? எங்க வரா? உனக்கு பிரச்சனை, உனக்கு கஷ்டம், உனக்கு போராட்டம், வாழ்க்கையில பிரச்சனை, உனக்கு சண்டை, உனக்கு தொல்லை, உனக்கு உபத்திரவம், உனக்கு போராட்டம் எங்க வரா? எங்க வரா? மரியா புரிஞ்சுக்க முதல்ல, புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில பல விதமான சம்பவங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் நடக்கும். உன் வாழ்க்கையில பல விதமான பூகம்பம் வெடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது நடக்கும் போது எங்க வரணும்? எங்க வரணும்? நல்லா கேட்காது. எங்க வரணும்? அவள் மனம் கசந்து மிகவும் அழுதாள். ஹல்லேலூயா. எப்படி அழுதா? எப்படி அழுதா? எப்படி அழுதா? மிகவும் அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, வார்த்தை கேளு, வார்த்தை கேளு. இதான் கண்ணீரோடு விதைப்பது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்தால், ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்தால், இந்த சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அது வாழ்க்கைக்கு கேட்டிருக்க மேம்படு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிற வந்து விதை என்னது? விதை என்னது? வார்த்தை. வார்த்தை எங்க வருது? வாயில இருந்து. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அள்ளி பூம விதையை விதைக்கிறவன் அவன் என்ன பண்றான்? அழுது கொண்டு, மன நொந்து, மன வேதனையோடு, மிகுந்த கண்ணீரோடு அவன் எங்க வந்துட்டான்? தேவ சமூகத்தில் வந்துட்டான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்துட்டு என்ன பண்றாங்க? மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இப்படி வந்து, இப்படி கண்ணீரோடு வந்து, இப்படி விண்ணப்பத்தோடு வந்து, யாருக்காக, எதுக்காக, எவருக்காக, எந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்த ரட்சிப்புக்காக, எந்த விடுதலைக்காக, எந்த சுகத்துக்காக, எந்த நபருக்காக நீ ஜெபிக்கணுமோ அந்த விண்ணப்பத்தை சுமந்து கொண்டு நீ கண்ணீரோடு வந்து உன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ஹல்லேலூயா. இப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேட்டுக்கிறியா? எப்படியா கேட்டுக்கிறியா? ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. அப்பா 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 ஏசப்பா ஏசப்பா இப்படிதான் சொல்றே தவிர
தேவனாகிய கர்த்தாவே என் சிறுமையை பாரு சொல்லுகிறியா, என் பிரச்சனையை பாரு, என் வியாகுலத்தை பாரு, என் வேதனையை பாரு, நான் படுற துன்பத்தை பாரு, இவனை கட்டிக்கிட்டு நான் படுற வேதனையை பாரு சொல்லிக்கிறியா? நீங்க அது சொல்லிக்கிறியா? சொல்லிக்கிறியா? மனம் திறந்து ஆண்டவர் விட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற இடம் உனக்கு இது. இங்க வந்தும் நீ இளைப்பாறலனா எங்க போனாலும் இளைப்பாறுதல் கிடைக்காது. அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. அவள் அண்ணால் மனம் கசந்து மிகவும் அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்றானா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளின் மறவாமல் நினைத்தருளி பாரு எப்படி தன்னை அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான் என்பதை உணர்ந்து கொள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன பண்ண தெரியும், எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், நான் தான் எல்லாத்துக்கும். அப்படி என்ன வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் போய் கஷ்டப்படுறேன், நான் போய் சம்பாதிக்கிறேன், நான் தான் கொண்டாந்து கொடுக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன், நீ என்ன பண்ற, நீ என்ன இது கேட்கறாங்கல்ல, நான் தான்றாங்கல்ல. புரிஞ்சுக்க, முதல்ல உன் தேவனுக்கு முன்பாக வந்தா நீ ஒண்ணும் கிடையாது. ஆமென் சொல்லு பாப்போம். உன் தேவனுக்கு முன்னாடி நீ யாரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது நீ. அதான் அவன் சொல்றான், நான் அற்புதம் நீசலமாய் துடைத்து போட்ட கந்தைக்கு ஈடா கூட நான் இல்ல ஆண்டவரே, என்னை கண்ணுக்கு பார்க்க ஒருத்தன் கேட்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கிழித்து போட்ட துடைத்து போட்ட கந்தை கூட அது பயன்படுது. எதுக்கு நான் பயன்படுறது கிடையாது, என்னை நினைச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க கேட்கிறான். புரிஞ்சுக்க, முதல்ல மேன்மை பாராட்டாத, உன்னை உயர்த்தாத, உன் தோலை உயர்த்தாத, உன் பலத்தை நம்பாத. யாரு நம்ப, யாரு நம்ப? மனம் திரும்பு, மனம் திரும்பு, இல்ல நான் திருப்பப்படுவேன். சொல் தேவ சமூகமாக ஜாக்கிரதையாக. இங்க பலவிதமான ஆவி உலகம் நல்லா புரிஞ்சுக்கோ. வசனத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி சத்தியத்தை கத்த உன்னை பேசுகிறது தெரியுமா, சபையில பேசுகிறது தெரியுமா, உனக்கு விசுவாசத்தை கெடுக்கூடாது. புரியுதா சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோ. எதுக்கு சிரிக்க பண்ணி சிரிக்க நேரமா இது? ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க நான் தான் நல்லதை பார்த்துக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே கொடுக்கிறேன் அப்படி சுய அறிவு நிற்காத. அல்லேலூயா அல்லேலூயா. அவள் தேவ சமூகத்தில் வந்து அவள் மனம் கசந்து மிகவும் அழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவள் கேட்கிறா. 3 அந்த வார்த்தை கவனி. சேனைகளின் கர்த்தாவே தேவரீ உம்முடைய அடியாளின் முதல்ல என் சிறுமியை பாரு. நான் யாரு? உன் புள்ள. நல்ல கேட்டுக்கோ. அதிகாரத்தை உரிமையை கொண்டு வர, உரிமையோடு பேசுறா. அப்பா கிட்ட உரிமையோடு பேசுறா. அந்த உரிமை உனக்கு கத்த கொடுத்திருக்கிறாரு. நீ உரிமையோடு பேச என்ன பண்ண அவர்கிட்ட பேசணும். உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். உம்முடைய அடியாளின் மனவாமல் நிரந்தரலும் அத்தை உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் கேட்டிருக்கதை பற்றி. அல்லேலூயா. என் கணவர் மனம் திரும்பினார், என் கணவர் குடிப்பழக்கத்தை விட்டு விடுதலையானார், எனக்கு குழந்தை பிறந்தார், என் வாழ்க்கை ரட்சிப்பு வந்தார், என் பாவ வாழ்க்கை மாறினார், என் தரித்திரம் நீங்கினார், என் சாபம் நீங்கினார், என் கணவர் மனம் திரும்பினார், என் குடும்பத்தை ஆசீர்வாதம் வந்தார். இப்படி கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லேலூயா. என் தகப்பனார் என் தாயார் ரட்சிப்பு பண்ணோம், என் கூட பிறந்தவங்க ரட்சிப்பு பண்ணோம். கேட்கிறியா? ஒரு நாளுக்காவது கேட்டுக்கிறியா? ஒரு நாளா கேட்டுக்கிறியா? மன கஷ்டத்தை கேட்டுக்கிறியா? கேட்டுக்கிறியா? அல்லேலூயா அல்லேலூயா. அவ கேட்கிறா, உமது அடியாளை நினைத்தள்ளி என்ன போட முடியும்? அடியாளுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு முறை அந்த ரட்சிப்பு கொடுங்க.
ஒரே ஒரு முறை அந்த சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு முறை அந்த சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு முறை அந்த சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு முறை என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரே ஒரு முறை எனக்கு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. கேட்டியா? சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணியா? விதையை அள்ளி தூவனியா? கண்ணீர் சிந்தனியா? அல்லேலூயா. ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானால் எனக்கு அற்புதம் செஞ்சா, என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை கொடுத்தா, என் கணவர் ரட்சிக்கப்பட்டா, என் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டா, என் மனைவி ரட்சிக்கப்பட்டா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, என் சாப வாழ்க்கை மாறினா, என் தரித்திரம் நீங்கினா, என் பிரச்சனை மாறினா, என் கண்ணீர் துடைக்கப்பட்டா, அவன் சொல்றா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீரானால் அதை நான் வச்சுக்க மாட்டேன், அதை அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவன் அவனையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், உனக்காக தருவேன். பேதுரு கர்த்தர் அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எனக்கு சுகத்தை கொடுத்தா, நீ எனக்கு அற்புதம் செஞ்சா, என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை பார்த்து என் கணவர் மனம் திரும்பினா, என் புள்ள மாறினா, யாருக்கு சாட்சி அளிப்பாங்க? யாருக்கு சாட்சியா? நான் வாழ்ற நாளெல்லாம் உயிரோடு இருக்க நாள யாருக்கு சாட்சி அளிப்பேன்? சொல்லிக்கிறியா? இந்த விண்ணப்ப ஜெபத்தை பண்ணிக்கிறியா? அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பா? படிங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன நடக்குது பாரு. அப்பா அடி படிச்சு டக்குனு படிச்சுங்க. அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று பொறுத்தரை பண்ணினான். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்றான். என்ன பண்றாவ? என்ன பண்றா? பேசு. என்ன பண்றா? அண்ணால் விண்ணப்பம். அண்ணால் என்ன பண்றா? அண்ணால் விண்ணப்பம் பண்ணியா? அண்ணால் விண்ணப்பம் பண்ணியா? தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணியா? அண்ணால் யார் தான் அண்ணால்? இப்ப நீதான் விண்ணப்பம் பண்ணியா? எவ்வளவு எப்படி பண்றா விண்ணப்பம்? அண்ணால் அவள் தேவ சன்னதியில் வெகு நேரம் விட்டா போதும். 9:30 மணிக்கு வந்து 10 மணிக்கு ஓடிடணும். விட்டா போதும். போய் சோறு குழம்பு வாங்கிக்கணும், கடைக்கு போகணும், மீன் வாங்கணும், கறி வாங்கணும், வெங்காய தக்காளி வாங்கணும். விட்டா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தால் ஊழியக்காரன் வாயை பார்த்து சொல்றாரு, அண்ணால் தன் இருதயத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்ப இது பண்ண முடியல, டைம் இல்ல. உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமா கேட்கப்படல. குடித்திருக்கிறார் வெறித்திருக்கிற ஊழியக்காரன் பார்த்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்ப? விளக்கு. அண்ணன் சொல்றா, ஊழியக்காரன் பார்வைக்கு தெரியல, கர்த்தர் பார்வைக்கு தெரியுது. இவ மனக்கசந்து அழுகுறா, மனம் வந்து அழுகுறா, மிகவும் அழுதி இருந்தது விண்ணப்பம் பண்றா என்று கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷன் பார்வைக்கு அது தெரியல, அவன் வேற விதமா பார்க்கறான். அப்ப அவன் சொல்றா, அப்படி இல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கல. நான் கர்த்தருடைய சன்னதியில் ஏன் இருதயத்தை கையெழுத்து கட்டளை பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சன்னதியில் எதை ஊத்திட்டேன்? எதை ஊத்திட்டேன்? பண்ணியா? ஊத்திட்டியா? ஊத்திட்டியா? இருதயத்தை ஊத்திட்டியா? இருதயத்தை ஊத்திட்டா என்ன அர்த்தம்? இருதயத்தை ஊத்திட்டா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தண்ணி கூட இங்க இல்ல, எல்லாம் எங்க வந்துச்சு? எல்லாம் எங்க வந்துச்சு? எல்லாம் இங்க வந்துச்சு. இருதயத்தை ஊத்திட்டேன். உம்முடைய அடியாளை ஏலியாவின் மகளாக தப்பா நினைக்காதாண்டமா, தப்பா நினைக்காத பாஸ்டர் என்ன தப்பா நினைக்காத பாஸ்டர் அப்படி சொல்றா. அப்புறம் மிகுதியான விசாரத்தினால் மன கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாரா? முடிச்சு சொல்லிட்டாரா? இப்ப என்ன நடக்குது பாரு. அதற்கு ஊழியக்காரன், நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீ கேட்டா இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இருதயத்தை ஊற்றினால் அற்புதம் நடக்குமா நடக்காதா? விண்ணப்பத்தோடு வந்தா கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா? கண்ணீரோடு வந்தா உன் கண்ணீர் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? யார் வரணும்பா? யார் வரணும்? செய்வார். அப்புறம்
20 வரை முடிச்சுங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போயிட்டா. யோசனை செய்தாள். அப்புறம் அவள் துக்கமா சபைக்கு வந்துட்டு போன பிறகு அவன் துக்கமா இல்ல. துக்கத்துல மாத்திரே சந்தோஷமா இரு. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவின் கர்த்தர்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியை அறிந்தான். அதுக்கு முன்னாடி பார்த்தானே இல்லையா, கூட வளர்ந்தானே இல்லையா? இப்ப என்ன நடக்குது? எல்கானா தன் மனைவியை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தார். சேனா சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியான். கைத்தறி பற்றி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மிகுந்த கண்ணீர் கிடைக்காத ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குமானால் உன் மிகுந்த கண்ணீர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுமா செய்யாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அற்புதம் நடக்கல? யார் ரட்சிப்பு வரல? யார் சமாதானம் இல்ல? யார் நிம்மதி இல்ல? யாரு கண்ணீர் சிந்தல? உண்ணா யார் கண்ணீர் சிந்தல? நீ தான், நான் தான், நாம தான். கண்ணீரோடு விதையுங்கள், கம்பீரமாய் வருங்கள். உன் கண்ணீரை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆகாரின் கண்ணீரை கண்டு ஜீவ ஊற்றாக இயேசு வந்ததை போல அன்னாளின் கண்ணீரை கண்டவர் கர்ப்பத்தின் வெளியே உண்டாக்கப்படுமானால் உன் வாழ்க்கையின் கண்ணீரை பார்த்தவர் உனக்கு அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல கையை கர்த்தர் ஒரு பிரமையும் எல்லாம் தெளிவா புரிஞ்சுங்களா?